எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து தொடர்ந்து ஒரு வார காலமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதுவரை 17 தொகுதிகளின் நிர்வாகிகளோடு ஆலோசனை முடிந்துள்ளது. இவற்றில் ஆலோசிக்கப்பட்டவை எவை, என்ன விதமான விவாதங்கள் எழுந்தன என்பது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக கட்சி அலுவலகத்தில் ஜூலை 10ஆம் தேதி தொடங்கி 6 நாட்கள் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் வைத்த கோரிக்கைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் என்ன பதில் கொடுத்தாரு அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். முதல்ல அவர்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தேர்தல் தோல்விக்கு காரணம் சசிகலா போன்ற அந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னவுடன் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அவர்களை கட்சியில் சேர்க்க முடியாது, அது மட்டுமில்லாமல் டிடிவி மற்றும் ஓபிஎஸ் போன்றவர்களையும் சேர்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார். அதை தாண்டி வட மாவட்டங்களுக்கான கலந்துரையாடல் கூட்டம் நடக்கும்போது அரக்கோணம், திருவண்ணாமலை போன்ற பகுதி நிர்வாகிகள் என்ன சொன்னாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம், அதே போல பாமகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று சொன்னபோது கட்சி தலைமை என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க தேர்தல் வேலைகளை மட்டும் செய்யுங்க, 2026 சரியான முடிவு கூட்டணி குறித்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலையில கட்சி தலைமையும் சில கேள்விகளை கேட்டது நிர்வாகிகளை பார்த்து. நிர்வாகிகளும் அதற்கு பதில் சொன்னார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல இவ்வளவு பெரிய ஒரு தோல்வி அடைந்தது ஏன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு கட்சி நிர்வாகிகள் சொன்னாங்க, நம்ம கிட்ட யார் பிரதமர் வேட்பாளர்ன்றே சொல்லல, அதனால நம்ம வாக்கு கேட்க முடியல, கூட்டணி இல்லை அப்படின்ற பதில்களை சொன்னாங்க. இது கட்சி தலைமைக்கு ஒரு நெருடலை ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம இரண்டாவதாக மதுரையை பத்தி முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. 8000 கோடி ரூபாய் நான் முதலமைச்சராகும் போது உங்க மாவட்டத்துக்கு கொடுத்தேன், ஏன் தோத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செல்லூராஜை பார்த்து கேட்டாரு. அதற்கு அவர் மாவட்ட செயலாளரும் கொடுத்ததுனால அவர் ஒரு பதில் சொன்னாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமை மிக்க தலைமைகள் கிடையாது நாம அப்படின்றத வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் பல்வேறு விதமான காரணங்களையும் சொன்னார். ஆனால் அதற்கு கட்சி தலைமை சரியான ஒரு எதிர்வினையை ஆற்றவில்லை என்பதையும் நம்மளால பார்க்க முடியுது. அவர் கூவி நாங்க போய் ஓட்டு கேட்டோம், ஆனா வாக்கு கிடைக்கல அப்படின்றதையும் அவர் சொன்னாரு. மூன்றாவதாக கன்னியாகுமரியில டெபாசிட் போனது ஏன், அப்படி 4வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டது ஏன் என்று கேட்கும்போது அது கேரளாவை ஒட்டிய பகுதிங்க, தேசிய கட்சிகள் எப்பவுமே காங்கிரஸ் பாஜக மக்களுக்கு தெரியுதுங்க, அதனால அவருடைய ஆதிக்கம் காரணமாக அங்க வாய்ப்பு போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ராமநாதபுரத்தில் ஏன் கட்சி 3வது இடத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளை பார்த்து கேட்டாரு. அங்க பதில் சொன்னது என்னன்னா, ஓபிஎஸ் அங்க நின்றுட்டாரு, அவர் ஒரு அதிமுகவின் முகமாக பார்க்கப்பட்டதால் நிர்வாகிகள் சில பேர் அங்க பக்கம் போயிட்டாங்க, அதனாலதான் அங்க வெற்றி பெற முடியல அப்படின்ற ஒரு காரணத்தை சொன்னாங்க. மற்றொரு தென் மாவட்டமான விருதுநகர்ல நாங்கள் கடைசி வரலும் வெற்றி பெறும்னு எதிர்பார்த்தோம், ஏன் 5000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் விஜயகாந்தோடைய மகன் விஜய பிரபாகரன் தோத்துட்டார் அப்படின்னு கட்சி தலைமை கேட்கும்போது நிர்வாகிகள் சொன்ன பதில், கட்சிக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் இருக்கு, அங்க நிர்வாகிகள்கிட்ட ஒத்துமை இல்லை, அது மட்டும் இல்லாம ராதிகா சரத்குமார் நின்றதால வாக்குகள் சிதறிடுச்சு, இது போன்ற காரணங்கள் நிர்வாகிகள் சொன்னாங்க. இது கட்சி தலைமை கேட்ட கேள்வி, நிர்வாகிகள் கொடுத்த பதில். இதுவரையிலும் பார்க்கும்போது இந்த 9 நாட்களுக்கு திட்டமிட்டு 27 எம்பி தொகுதிகளுக்கு ஆலோசனை என்று மட்டுமே கட்சி தலைமை அறிவித்திருக்கிறது. இதுல முக்கியமா ஜூலை 17ஆம் தேதி தென்காசி உள்ளிட்ட 3 தொகுதிகளுக்கு நடைபெறும் சொன்னாங்க. ஆனா அதே நாள்ல சசிகலாவுடைய நடைபயணம் இருந்தது காரணத்தால அது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. ஒருவேளை அங்க தென்காசியில் இருந்து சசிகலாவுக்கு ஆதரவான குரல்கள் வருமோ என்று சொல்லப்பட்டாலும், ஆனால் விடுமுறை நாள் என்று அதை ஒத்திவைத்து விட்டதாக கட்சி தலைமை சொல்கிறது. இதுல மற்றொரு விஷயம் பாத்தீங்கன்னா, 34 தொகுதியில ஏடிஎம்கே போட்டிட்டாங்க, அதுல 27க்கு மட்டும்தான் ஆலோசனை வச்சிருக்காங்க, மீதி 7 எங்க பட்டியலில் காணணும் அப்படின்னு தரும்போது அதுல சேலம் உள்ளிட்ட எம்பி தொகுதியிலும் இருக்குது. ஏனென்று சொன்னால் சேலம் எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த ஊர் வரக்கூடிய எம்பி தொகுதியாக இருக்கிறது. இதெல்லாம் கூட ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கின்றது. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.